ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். அன்பான தலைவர், அசாதாரண வாழ்வு. காந்தி ஜெயந்தியில் பிரதமர் புகழாரம். நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அன்பான தலைவரின் அசாதாரணமான வாழ்க்கை என காந்தியை பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: மனித வரலாற்றின் போக்கை தனது லட்சியங்கள் மூலம் மாற்றிக் காட்டியவர் மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட அன்பான தலைவரின் அசாதாரணமான வாழ்க்கைக்கு மரியாதை செலுத்தும் நாள்தான் காந்தி ஜெயந்தி. மக்களை அதிகாரம் அடைய செய்வதற்கு சேவை மற்றும் இரக்க சக்தி அவசியமான வழிமுறைகள் என்று அவர் நம்பினார். வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான நம்முடைய தேடலில் காந்தியின் பாதையை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இன்று முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவு நாளும் அனுசரிக்கப்படுகிறது. பிரதமர் மோடி டில்லியில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார். லால் பகதூர் சாஸ்திரி ஒரு அசாதாரணமான அரசியல்வாதி. அவருடைய நேர்மை, பணிவு, மன உறுதி நமது நாட்டை வலுப்படுத்தியது. முன்மாதிரி மிக்க தலைமை, வலிமை மற்றும் உறுதியான செயல்பாடுகளுக்கு அவர் உருவகமாக இருந்தார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற அவரது முழக்கம் மக்களிடையே தேசபக்தியை தூண்டியது. வலிமையான, தன்னம்பிக்கை கொண்ட தேசத்தை உருவாக்கும் முயற்சியில் அவர் நம்மை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார் என்று பிரதமர் மோடி லால் பகதூர் சாஸ்திரி குறித்து தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜி.கே. மணி மகனுக்கு பதவியை கொடுத்தார் ராமதாஸ். பாமகவில் தந்தை மகன் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் சூழலில் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் இன்று புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். பாமக இளைஞரணி தலைவராக ஜி.கே.எம். தமிழ்குமரன் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமன கடிதத்தை ராமதாஸ், அவரது மூத்த மகள் காந்திமதி உள்ளிட்டோர் வழங்கினர். பாமக கௌரவ தலைவரும் எம்எல்ஏவுமான ஜி.கே. மணியின் மகன்தான் தமிழ்குமரன். அன்புமணிக்கு கட்சித் தலைவர் பதவி வழங்கப்பட்ட போது அவர் வகித்த பாமக இளைஞரணி தலைவர் பதவி தமிழ்குமரனுக்கு வழங்கப்பட்டது. பின் அவர் அந்த பதவியிலிருந்து விலகினார். அன்புமணி தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் மற்றும் எதிர்ப்பு காரணமாக தமிழ்குமரன் விலகியதாக கூறப்பட்டது. தொடர்ந்து ராமதாஸின் பேரன் முகுந்தனுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது. இதற்கு பொதுவெளியிலேயே அன்புமணி கடும் எதிர்ப்பினை தெரிவித்ததால் தந்தை மகனுக்கும் மோதல் வெடித்தது. நானே கட்சித் தலைவராக நீடிப்பேன் என ராமதாஸ் செல்லும் அளவிற்கு சென்றது. இந்த சூழலில்தான் தமிழ்குமரனுக்கு மீண்டும் இளைஞரணி தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடா? விளக்கம் கேட்கிறது உள்துறை. கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீசும் ஒரு நபர் விசாரணை கமிஷனும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றன. இன்னொரு பக்கம் சம்பவத்துக்கு சதிதான் காரணம், இது பற்றி சிபிஐ விசாரித்தால்தான் நியாயம் கிடைக்கும் என்று கோர்ட்டை நாடியிருக்கிறது தாவேக. இதற்கிடையே விஜய் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, விஜய்க்கு மத்திய அரசு சார்பில் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. கரூர் சோக சம்பவம் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது. இது தொடர்பாக பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்கின்றன. இந்நிலையில்தான் பிரச்சாரத்தின் போது விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதா என்று அவரது பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது. இதுபற்றி விஜயின் பாதுகாப்பு அதிகாரிகள் விரிவான அறிக்கை வழங்க இருக்கின்றனர். அந்த அறிக்கையின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கையை உள்துறை அமைச்சகம் எடுக்கும் என்று டெல்லி வட்டாரம் கூறுகிறது. அதாவது, விஜய்க்கு இப்போதிருக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டினர் குடியேற கட்டுப்பாடு. அமெரிக்கா போல் பிரிட்டனும் அதிரடி. அமெரிக்காவில் வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்க அந்த நாடு பல அதிரடி கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. அந்த வரிசையில் இப்போது பிரிட்டனும் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் படி அகதிகளாக வந்து தஞ்சம் அடைபவர்கள் 5 ஆண்டுகள் பிரிட்டனில் வாழ்ந்தால் நிரந்தரமாக வசிக்கும் தகுதி பெறுகின்றனர். தங்கள் குடும்பத்தினரையும் பிரிட்டனுக்கு அழைத்து வரும் உரிமையும் பெறுகிறார்கள். இந்த நடைமுறை இனி கிடையாது என்று பிரிட்டன் அறிவித்துவிட்டது.
இது தொடர்பாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் புலம்பெயர்ந்தோருக்கான புதிய விதிகளை சமீபத்தில் வெளியிட்டார். பிரிட்டனில் நிரந்தரமாக வசிக்க அனுமதி பெறும் தகுதி காலத்தை 5 to 10 ஆண்டுகளாக உயர்த்துவதாக அறிவித்தார். அதேபோல் குடும்பத்தினரை பிரிட்டனுக்கு அழைத்து வரும் நடைமுறையையும் பிரிட்டன் ரத்து செய்துவிட்டது. கண்டிப்பாக ஆங்கிலம் பேச வேண்டும், எந்த குற்றங்களிலும் ஈடுபடக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளையும் புலம்பெயர்ந்தோருக்கு விதித்துள்ளது. உங்களுக்கு ஏன் பதற்றம்? செந்தில் பாலாஜி விளாசிய தமிழிசை. 2026 செந்தில் பாலாஜி போன்றவர்களின் பவர் கட் ஆகும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். ஆதவர்ஜுனோட டெல்லி பயணத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, யாரு டெல்லிக்கு யார் வேணாலும் பதவி போகலாம். டெல்லிக்கு போனாலே அதுக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அதில் கை இருக்கிறது ஒன்றும், போனாலே பெரியவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு போகிறாங்கன்றதும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர் ஏதோ விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் உண்மை கரூரிலிருந்து வெளிவர கொண்டு வரப்பட வேண்டும். செந்தில் பாலாஜி ரொம்ப கூலாக உட்காந்துட்டு அங்கே தண்ணி பாட்டில் கடந்ததா, இல்லைனா ஏன் குழு அமைக்கலை அப்படின்னு அவ்வளோ பேர் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அரசாங்கம் தவறே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. எல்லோருமே அங்கே சென்று பார்த்தவர்கள், அங்கே இடம் கொடுத்த இடம் குறுகிய இடம், அது மாதிரி ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சா, கரண்ட் ஆஃப் ஆச்சா, இன்னும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க ஜட்ஜு, தனிநபர் ஜட்ஜில் ஒரு விசாரணை போட்டுட்டு அரசு அதிகாரிகளை வைத்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. ஆக நீங்க விசாரணை வெளியே வராம நீங்களா எல்லா ஆதாரத்தையும் வெளியே கொடுத்து பிரஸ் மீட் வச்சா அப்புறம் விசாரணை எதுக்கு? அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பாஜக இதுல விளையாடுறது, பாஜக இதுல அரசியல் செய்து. நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு பாஜக போனா நீங்க ஏன் பதறீங்க? உண்மை வெளியே வந்து விடுமோ என்று உங்களுக்கெல்லாம் அச்சம். நாங்கள் என்றுமே மக்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். அதனால எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், அவர்கள் உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள். எங்கள் தேசிய தலைவரிடம் அவர்கள் அந்த கருத்தை தெரிவிப்பார்கள். அதனால் உண்மை வெளிவருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த குழு மிக உதவி செய்யும் என்பது எனது கருத்து. ஒரு அநீதி ஒரு இடத்தில் நடந்தால் அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் என்பதான் இதுல எங்களது கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். செந்தில் பாலாஜி வரும்போது பவர் கட்னாலுமே கடந்த முறை அமித்ஷா வரும்போது கூட பவர் கட் ஆச்சு. இல்ல, 2026 செந்தில் பாலாஜி போன்றவர்களின் பவர் கட் ஆகுன்றதும் அது. காந்தி ஜெயந்தியில் சியர்ஸ் அடிக்கும் குடிமகன்கள், காற்றில் பறக்கும் உத்தரவு. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் இன்று டாஸ்மாக் கடைகள் அனைத்துக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மீறி கடை திறந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதை மீறி உத்தரவுகளை காற்றில் பறக்கவிட்டு கோவை பேரூர் படித்துறை அருகில் டாஸ்மாகில் காலை 8 மணிக்கே மது விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது. உடல் கருகி காரிலேயே 3 உயிர் போன பரிதாபம். மூணாறு கிளம்பிய நண்பர்களுக்கு சோகம். சென்னை கொளத்தூரை சேர்ந்த சம்சுதீன் ரிஷி, ஆவடியைச் சேர்ந்த மோகன், திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ், தீபக் ஆகிய 5 பேரும் நண்பர்கள். இவர்கள் அனைவரும் ஒரே காரில் விடுமுறை தினத்தையொட்டி மூணாறுக்கு சுற்றுலா கிளம்பினர். இன்று அதிகாலை இவர்கள் பயணித்த கார் விக்கிரவாண்டி காட்டன் மில் அருகே வந்து கொண்டிருந்தது. முன்னால் சென்ற லாரியை முந்தி செல்ல முயன்றபோது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்தது. லாரியின் பின்புறம் மற்றும் சென்டர் மீடியனில் அடுத்தடுத்து மோதி 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு நின்றது. அடுத்த நொடியே காரின் முன்பகுதியில் தீப்பற்றி கார் முழுதும் எரிய தொடங்கியது. படுகாயத்துடன் 5 பேரும் உள்ளே சிக்கிக் கொண்டனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்து உள்ளே இருந்தவர்களை மீட்டனர். இதில் சோக நிகழ்வாக சம்சுதீன், ரிஷி, மோகன் உடல் கருகி சடலமாக மீட்கப்பட்டனர். அப்துல் அஜீஸ் மற்றும் தீபக் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.
தூக்க கலக்கம் மற்றும் அதிவேகத்தால் விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தடயங்களை கைப்பற்றி விக்கிரவாண்டி போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராக்கெட் வேகத்தில் ஏறிய தங்கம் விலை கொஞ்சம் குறைவு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. நேற்று மற்றும் காலை மாலை என ஒரே நாளில் விலை உயர்ந்து 1 பவுன் 720 ரூபாய் அதிகரித்தது. 1 பவுன் 87,600க்கும் கிராம் 10,950க்கும் விற்பனையானது. இந்த சூழலில் இன்று தங்கம் விலை பவுனுக்கு 560 குறைந்து 1 சவரன் 87,040க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 70 குறைந்து 1 கிராம் 10,880க்கு விற்பனையாகிறது.